திருச்சி கிழக்குக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, என்னென்ன செஞ்சு கொடுப்பேன்னு இதை சொன்னீங்க. அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது என்னமோ ஒரு சம்பிரதாயத்திற்கு வந்து செல்ற மாதிரி எனக்கு தெரியுது. காரணம் என்னன்னா, அவர் திருப்பி அதையும் முடிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இடைத்தேர்தல் வரும். அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லிட்டார், இனிமேல் இடைத்தேர்தல் வரும், அப்போ நான் சொல்கிற ஆட்களுக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொல்கிறார். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, மீண்டும் திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் வருவார். வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ, அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற நான் முழுமையாக தான் நம்புறேன். குதிரை பேரத்தை பற்றி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு, அது ஒன்று குதிரை பேரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டே இருக்கார். ஒரு வார்த்தை கூட பேசலாது. சட்டம் ஒழுங்குக்கு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. சட்டம் ஒழுங்குக்கு காரணம் வந்து போதை தான், போதை கலாச்சாரம். அந்த போதை கலாச்சாரம் வந்து இப்போ உடனால செய்ய முடியுமா என்ன? அது ஆரம்பத்திலே செஞ்சுருந்தா திமுக செஞ்சுருக்கலாம். இது கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பெரிய லெவலில் பரவிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பதிலை சொல்லிட்டேன். ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்கிறத மறைமுகமாக சொன்னேன். அதை ஓப்பனாக பேசியிருக்கலாம். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, தெளிவாக பேசியிருக்கலாமே என்ன நடந்துச்சு. அந்த மற்றும் பல கட்சியினருடைய எம்எல்ஏ மட்டும் கேட்குது. அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா அந்த கட்சியே இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு வீடு தேடி போனீங்க சிவி சண்முகம் வீட்டுக்கு? 25 பேரை நீங்கள் போய் அவங்கள காவு கொடுத்துட்டு போயிட்டீங்களே பாவம். 25 பேரை நீங்கள் உள்ளலாம் போயிட்டாங்களே. திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. திமுக அண்ணா திமுக மேல பழி போட்டு தப்பிக்கணுங்கிற விஷயத்தை இன்று முதல்வரான பிறகும் அவர் வந்து அதே ஒரு பாணியை கடைபிடிக்கிறது நிறைய இருக்கா, சரியா இருக்கா? புரியுதுங்களா? இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறேன். நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் 1 மாசத்துல இதெல்லாம் செய்ய போறேன், இன்னும் 6 மாசத்துல இதை செய்ய போறேன், 1 வருஷத்துல இதெல்லாம் செய்ய போறேன்னு நீங்க பேசியிருந்தால் பெரிய லெவலில் மாசம் இருக்கும். ஒன்றுமே இல்லை. திருப்பி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், என்ன திமுக வந்து பயப்படுறாருங்கிறது மட்டும் தெரியுது. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. சில விஷயங்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். எதிர்கட்சிகள் பேசி தான் ஆகணும். சட்டம் ஒழுங்கு இது கிட்டத்தட்ட அவங்க கணக்கை பார்த்தா 124 கொலைன்றாங்க 21 நாளில். ஸோ இந்த மாதிரி கொலைகள் பயங்கரமாக ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க, பாலியல் சம்பவங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சொல்லி தானே ஆகணும், விமர்சனம் பண்ணி தானே ஆகணும். முதல்வருடைய இந்த ஒரு ஏனோதான பேச்சுங்கிறது எந்த பிளானும் இல்லாமல் டிவிக்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பட்டவத்தனமாக தெரிஞ்சிருச்சு. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செதில் சார். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரமே ரொம்ப சொற்பமாக தான் செஞ்சாரு. தேர்தல் பிரச்சாரத்தை என்ன பாணியை கடைபிடிச்சாரோ சற்றும் சளைக்காமல் முதல்வரான பிறகும் அதே பாணி தான் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி செஞ்ச பிரச்சாரங்களா இருக்கட்டும். சரி, நம்ம ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா அல்லது ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விதமா அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரி, இப்ப இடைப்பட்ட நாட்கள்ல வைக்கப்பட்ட விமர்சனங்கள், தொடுக்கப்பட்ட ஏவுகணைகளுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவைகள் எல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி தேர்தல் பிரச்சாரம் நடந்ததோ அதே போல முதல்வரான பிறகும் இவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் போல பேசிட்டு போனாரு. எப்படி பாக்குறீங்க திருச்சியில நடந்த வரிந்துக்கிட்டு பேசுற மாதிரியே இப்பயும் வரிஞ்சு கட்டிட்டு தான் பேசிட்டு போறாரு. கிழக்கு ரைட்டு. நாங்கள் வந்து என்னைய வந்து இப்போ எல்லாமே பெரம்பூர் எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து 2 கண்கள் திருச்சி கிழக்கவே நான் வந்து மாட்டேன். நீ ஒரு விஷயம்தான் சொன்ன மாதிரி திருச்சி கிழக்குக்கு நான் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் செஞ்சிருவேன்னு 2 வார்த்தை சொல்லலாம். இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். இது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் எம்எல்ஏவா வந்து என்ன நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்தீங்களா?
ம். திருச்சி கிழக்குக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, என்னென்ன செஞ்சு கொடுப்பேன்னு இதை சொன்னீங்க. அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. இது என்னமோ ஒரு சம்பிரதாயத்திற்கு வந்து செல்ற மாதிரி எனக்கு தெரியுது. காரணம் என்னன்னா, அவரு திருப்பி அதையும் முடிக்கிறப்பயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இடைத்தேர்தல் வரும். அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. இனிமே இடைத்தேர்தல் வரும். அப்ப நான் சொல்ற ஆட்களுக்கு நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. மீண்டும் திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் வருவார். முதல்வர் விஜய். அததான் அவர் இன்னைக்கு அவர் வந்து உறுதி செஞ்சுட்டு போறாரு. அதுதான் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பெரிய விஷயம் முக்கியம் இதுல ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவர் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் விஷயங்கள்ல அவர் வந்து அதை அப்படியே கடந்து போறார். குதிரை பேரத்தை பத்தி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அது ஒன்றும் குதிரை பேரம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டே இருக்கார். ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி. புரியுதுங்களா? இது சட்டம் ஒழுங்குக்கு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. சட்டம் ஒழுங்குக்கு காரணம் வந்து போதை தான். போதை கலாச்சாரம். அந்த போதை கலாச்சாரம் வந்து இப்போ உடனால செய்ய முடியுமா? என்ன அது ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா திமுக செஞ்சிருக்கலாம். இது கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பெரிய லெவலில் பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பதிலை சொல்லிட்டார். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சொல்லணும், விசிகா தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில். அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே சரி பண்ண முடியாதுங்கிறத அவர் சொல்கிறார். என்ன அது முதல்வர் இப்படி சொல்லலாமா? விடமாட்டேன், நான் இதில் கடுமையான ஒரு முடிவுகள் எடுப்பேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா, இல்லை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் அதற்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாமே. ஒரு சட்டம் ஒரு பட்டியல் போட்டுடலாம். இன்னைக்கு என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்களே எதிர்கட்சிகளே, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இந்த 21 நாளில் என்னென்ன செய்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை. அதுதானே ஹக்கீம் இதில் வந்து விரும்புறது அதுதானே, எதிர்பார்க்கறது அதுதானே. நீங்கள் எது வேலையே செய்யலைன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், விமர்சனம் பண்ணுறோம்னா என்னென்ன நான் செய்யலை, இந்த பாருங்க செஞ்சேன் அப்படின்னு எடுத்து அள்ளி போட வேணாமா? எதுவுமே இல்லை. அவருடைய பேச்சில் எதுவுமே கிடையாது. அதில் என்ன ஒரு விஷயம்னா கூப்பாகிருஷ்ணன் தான் வேற பெரிய ஹைலைட். அதில் அவர் பேசின பேச்சு கவர்ச்சின்னு அவர் பண்ணல, அவரை வச்சுக்கிட்டே பேசிவிட்டார். நான் கவர்ச்சிக்கு வந்தேன் விஜய், நான் கவர்ச்சிக்காக வரலன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல கூப்பாகிருஷ்ணன் இந்த கவர்ச்சின்னு ஒரு 3-4 கவர்ச்சியை சொல்லி இந்த கவர்ச்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டார். விஜய்க்கு வந்து பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார் கூப்பாகிருஷ்ணன் இந்த விஷயத்துலன்னு வச்சுங்களேன். மற்றபடி பெரிய லெவலில் ஸ்பீச்சில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை ஹக்கீம். அதாவது பெரிய லெவலில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் திருச்சிக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஏதாவது ஸ்கீம் சொல்லியிருக்காரா? இல்லை. வழக்கமாக பேசுனது தான். என்ன சொல்கிறாரு, இடையில ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார், திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்கிறத மறைமுகமாக சொன்னார். அது ஓப்பனாக கூட சொல்லல. மற்றும் அதுதான் நம்ம அண்டர்ஸ்டுட் தான். அதை ஓப்பனாக பேசியிருக்கலாம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, தெளிவா பேசியிருக்கலாமே, என்ன நடந்துச்சு. அந்த மற்றும் பல கட்சியினருடைய எம்எல்ஏ மட்டும் கேக்குது. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா அந்த கட்சியே இல்லைன்னு சொல்ற நீங்க எதுக்கு வீடு தேடி போனீங்க? சிவி சண்முகம் வீட்டுக்கு 25 பேரை நீங்க போய் அவங்கள காவு கொடுத்துட்டு போயிட்டீங்களே பாவம். 25 பேரை நீங்க உள்ளலாம் போயிட்டாங்களே, சொல்றீங்களா இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? நியாயம் இல்லைல்ல. ரிட்டர்னில் நின்று ஜெயிச்சவங்கள சார், அதாவது நீங்க சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. இத ஒரு கொலை குற்றம் போலவும் தேச துரோகம் போலவும் எல்லாராலும் வந்து என்ன அதுதான் என்னை ஆட்சி அமைக்க விடாம அவங்க ட்ரை பண்ணாங்கிறத அவர் சொல்லி மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், திமுக அதிமுக மேல பழி போட்டு தப்பிக்கணுங்கிற விஷயத்தை இன்று முதல்வரான பிறகும் அவர் வந்து அதே ஒரு பாணியை கடைபிடிக்கிறது நிறைய இருக்காது, சரியா இருக்காது. புரியுதுங்களா? இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போறேன், நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் 1 மாசத்துல இதெல்லாம் செய்ய போறேன், இன்னும் 6 மாசத்துல இதை செய்ய போறேன், 1 வருஷத்துல இதெல்லாம் செய்ய போறேன்னு எனக்கு பேசியிருந்தால் பெரிய லெவல்ல மாசா இருக்கும். ஒண்ணுமே இல்லை. திருப்பி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், என்ன திமுக பார்த்து பயப்படுறாருங்கிற மட்டும் தெரியுது. நான் அப்படிதான் பாக்குறேன். இன்னைக்கு நீங்க அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக பத்தி பேசிட்டே இருந்தீங்க, திமுக முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாங்க ஆளுங்கட்சி. திமுக இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க ஏன் இன்னும் திமுக பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க?
ஏன் புலம்புறீங்க? உண்மைதானே? இவன் யார் என்ன நினைச்சாலும் எங்களை இனிமே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட வேண்டியதானே? திரும்ப மீண்டும் திமுகவை தீய சக்தி ஸ்டாலின் சார் இதே வார்த்தையில எப்படி ட்ரை பண்றீங்க? என் மேல பழி போட பாக்குறீங்க? இப்படின்னே சொல்லிட்டு 21 நாள்லயா? ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு சொன்னா கூட பரவாயில்ல. அதுக்குள்ள ஏன்? அவர் சொல்றாரு 6 மாசம் என்னைய எது விமர்சனம் பண்ணணும்னு சொல்லாதவங்க 6 மணி நேரம் கூட தாங்கலங்கிறீங்க. 6 நாள் கூட தாங்கல. 6 நாள் கூட தாங்கல, 6 மணி நேரம் தாங்கல இப்படிலாம் சொல்றீங்க. பட் விமர்சனம் பண்ணி தானே ஆகணுங்க. ஆளுங்கட்சி சில ஒரு கோவை சம்பவம், சிறுமி சம்பவம் விஷயம் எல்லாம் சொல்லி தானே ஆகணும். இல்ல சார், இதே கேள்விய இன்று நம்ம தமிழ்ல பதிவு போட்டிருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கிட்ட நான் இந்த கேள்வியை வச்சேன். என்ன உங்க மாநில செயலாளரும் திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. 6 மாசம் டைம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எதற்கு எடுத்தாலும் விமர்சனம் செய்றீங்களேங்கிற கேள்வி கேட்கும் பொழுது கனகராஜ் அவர்கள் கூறிய பதில் என்பது, நாங்க அமைச்சர்கள் விவகாரத்துல அவர் அதற்கு உண்டான பதில சொல்லியிருப்பாரு. நாங்களே அந்த விமர்சனம் வைக்கிறோமே, நாங்களே எங்களுடைய ஆதரவை மறு ஆய்வு செய்வோம்னு நாங்க சொல்றோமே, இங்க அந்த ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகளை நாங்களே சுட்டி காட்டுறோமே, திமுக நிச்சயமா தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மார்க்சிஸ்ட் தரப்பே சொல்லுது. ஆமா நீ ஏன்னா ஒன்றும் இல்லைங்க. விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு படிக்கிறீங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 50,000த்துக்குள்ள நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது தள்ளுபடின்னு சொல்றீங்க. அது எப்படி விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியும்? டிவிக்கு என்ன சொல்றீங்க? சில விஷயங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். எதிர்க்கட்சிகள் பேசி தானே ஆகணும். சட்டம் ஒழுங்கு இது கிட்டத்தட்ட அவங்க கணக்கை பார்த்தா 124 கொலைன்றாங்க 21 நாளில். ஸோ இந்த மாதிரி கொலைகள் பயங்கரமாக ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. பாலியல் சம்பவங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். விமர்சனம் பண்ணி தானே ஆகணும். ஒன்றும் இல்லாத சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து பெரிய லெவலில் அரசியல் பண்ணீங்க. இதை மக்கள் பண்ணி தானே ஆகணும். இதில் அதனால் விஜயுடைய இன்றைய திருச்சி விஜயம் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை இது மீண்டும் அவருடைய புலம்பலாக தான் தெரியுதே ஒழிய, முதல்வரான பிறகு கூட தன்னுடைய பொறுப்பை உணராம மீண்டும் திமுக தீய சக்தி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்காது சார். அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம என்ன வேணா பேசிடலாம். பட் ஆனா இப்பதான் நம்ம முதலமைச்சர் ஆகி நம்ம இருந்திருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது தெரியுது எவ்வளவு அசாத்தியமான விஷயங்களை நம்ம கடந்த காலத்துல சொல்லிட்டோம். ஆமா, இப்ப நீங்க எதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிதி நிலைமையை சொல்லிட்டு நீங்க தான் எல்லா இடத்துலயும் கேட்டு போட்டு போயிட்டீங்களே, லாக் பண்ணிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை. நீங்க என்ன வெள்ளை அறிக்கைன்னு சொன்னீங்க, எப்ப வெள்ளை அறிக்கை கொடுக்க போறீங்க? டிஎம்கே என்ன அந்த மாதிரி உங்களுக்கு நிதி நெருக்கடிக்கு வேண்டுமென்று ஏதாவது செய்துட்டு போயிட்டாங்களா? அதாவது அடுத்தது விஜய் வர போறாருன்னு தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, விமர்சனம் பண்றதுக்கு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் இது அவருடைய திருச்சி விஜயத்தை பத்தி நம்ம பேசுறோம். பட் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், கோஷ்டி பூசன் அப்படியே பட்டவர்த்தனமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் இன்னைக்கு ஸ்டேஜில் கோபா கிருஷ்ணன் பையன் சிரஞ்சீவின்னு இருக்கார். அவர் தான் சூப்பர், அதாவது ஏஜெண்டாக இருந்தார், மெயின் ஏஜெண்டாக இருந்தார். யாருக்கு? திருச்சி கிழக்கில் விஜய்க்காக அவர் தான் இருந்தார். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிரஞ்சீவி அவர் பேர். அதுக்கு கோபா கிருஷ்ணன். அதனால தான் கோபா கிருஷ்ணனுக்கு லால்குடியில் தொகுதி கொடுத்தாங்க. பட் அவர் தோத்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கு வாரிய தலைவர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பக்கம். ஸோ கோபா கிருஷ்ணன் அண்ட் கோ யாரோட இருக்காங்கன்னா ஆதவார்ஜுனோட இருக்காங்க. இப்போ புசி ஆனந்தோட யார் இருக்காங்கன்னா சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன், அவரது பையன் ஜவஹர்லால் நேருன்னு அவர் பேர். இவங்கெல்லாம் தனியாக இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு முந்தநாத்தே வந்துட்டார். யார்? புசி ஆனந்த். அவர் எல்லாத்தையும் பார்த்தார், ரூட்டெல்லாம் பார்க்குறாரு. அவரோட நீங்கள் வெல்லமண்டி நடராஜன் அவர் பையன் போகிறாங்க. ஏன் கோபாஷ்ணன் அவரோட வரல? போகணும். ஆனால் ஆதவார்ஜுன் வந்தார், ஸ்டேஜ் எல்லாம் போய் பார்க்குறாரு, அவரோட கோபாஷ்ணன் போகிறார். ஸோ இப்படி பட் அவங்க 2 பேருடைய இந்த கோஷ்டி விஷயம் இன்னைக்கு ஸ்டேஜ்லேயே வந்துருச்சு. நீ ஆல்ரெடி வெல்லமண்டி நடராஜனும் அவர் பையனும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, டிவிக்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் வந்தார், அவரும் வாழ்த்தி பேசினார். பேசி முடிஞ்சதுக்கப்புறம் புசி ஆனந்த் தன்னுடைய வெயிட்டை காட்டினார். ஆக்சுவலாக எப்படி வந்தாங்க அவங்கன்னா, புசி ஆனந்துக்கு ஜேசிடி பிரபாகரன் தான் அறிமுகப்படுத்தினார் வெல்லமண்டி நடராஜன். ஏன்னா அவங்கெல்லாம் ஏடிஎம்கில் ஒன்றா இருந்தவங்க, ஓபிஎஸோடு இருந்தவங்க. அந்த அடிப்படையில் தான் வெல்லமண்டி நடராஜன் ஜேசிடி பிரபாகரனை பார்க்குறாரு. ஜேசிடி பிரபாகரன் மூலியமாக
புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி அவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்க. பட் இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே புஷி ஆனந்த் வெள்ளமணி நடராஜனே ஒரு பையனை மீண்டும் ஸ்டேஜில் ஏற்றுறாரு. பஸ்ஸு மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, கிழக்கில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த தாவேக்கால ஒருத்தரை காணும். கட்சிக்காரங்க இல்லைங்க. கோபாலகிருஷ்ணன் எந்த கட்சியிலேருந்து வந்தார்? வெள்ளமணி நடராஜன் எங்கேயிருந்து வந்திருக்காரு? எல்லாம் ஏடிஎம்கே. இங்கே யாரும் திருச்சியில் பெரிய லெவலில் யாருமே இல்லையா? தாவேக்கால நிர்வாகிகள் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆர்டர் பண்ண வேணாமா நீங்கள்? உண்மையிலேயே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தார் ராஜான்னு சொல்லி, அவர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். இப்பயும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று திறந்தான்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் சத்தத்தையே காணோம், யாரையும் காணோம். ஸோ அதிமுக தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகுது, கட்சி கையில் எடுக்குது. தாவேக்கா ஒரு காலத்தில் அதிமுக பி டீம் ஆயிரும் போன்றது. அதுக்கான விஷயம் தான் நல்லா தெரியுதுங்கிறேன் நான். இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் அப்படி பண்ண என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணணும். கட்சிக்காரங்க டிவிக்கிலேருந்து நம்மளுக்காக, தளபதிக்காக தொடர்ந்து திருச்சி கிழக்கில் வேலை பார்த்த நம்ம நிர்வாகிகள் இந்த 10 பேரையும் ஹானர் பண்ணுறாருன்னு பண்ணியிருக்கணும்ல. நியாயமா இல்லையா? அதான் நியாயம். திமுக நடக்கும், இங்கே மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டில் வேலை பார்த்தவங்கன்னு சொல்லி ஒரு 25 பேர் ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்துவார், அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் இங்கே அப்படி இன்னைக்கு இல்லை பாருங்க. நீங்கள் வந்து ராஜ்மோகன் தான், அமைச்சர் ராஜ்மோகன் தான் அதை வந்து தொகுத்து வழங்கினாரு. என்ன அந்த அடிப்படையில் மாவட்டத்தினோட பொறுப்பாளரும் மண்டலத்தினோட பொறுப்பாளரும் கூட அங்க தொகுத்து வழங்குவதற்கு வந்து ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு. அதுதான் நான் சொல்றேன். இல்ல திமுகவுல ஒரு மண்டலம், இப்ப உதாரணத்திற்கு இப்ப கொங்கு மண்டலமா திரு செந்தில் பாலாஜி தான் அங்க ஆர்கனைஸ் பண்ணி அவரு தான் வந்து முன்னுரை வழங்குவாரு, இறுதி உரை வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருச்சியில நேரு இருக்காரு, நேரு இருப்பாரு. தென் மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஓ இல்ல யாரோ பண்ணுவாங்க அவங்க. பட் இங்க திருப்பி ராஜ்மோகன், குஷி ஆனந்த் பேசி முடிச்சிட்டாங்க, ரைட்டு. அப்புறம் கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வெள்ளமணி நடராஜன் ஒரு பையன். இதெல்லாமே கூட நீங்கள் டிவிகேக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா? ஏன் உங்களுடைய பாலிடிக்ஸு அது சரியாக இருக்காதுல்ல? இந்த புஷி ஆனந்தும் ஆதவார்ஜுனும் இதில் தேவையில்லை. இந்த விஷயத்தில் ஆதவார்ஜுனும் இது தேவையில்லாத இன்டர்ஃபியர் தான் நான் பார்க்குறேன். புஷி ஆனந்தாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் பார்க்குறாரு, ரைட்டு. ஆதவார்ஜுன் ஏன் இந்த ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு டிவிக்கு ஆட்களுக்கு ஒரு முகத்தை சுலுக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக நடந்துச்சு, இன்றைக்கி நடந்துச்சுன்னு வச்சுக்கல. பட் அதனால் என்னையை பொறுத்தவரை இன்றைய இந்த விஜயோடைய விசிட் அவருக்கு கட்சிக்கு தொடர்பான விஷயத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கு அவருடைய பேச்சு எல்லாமே பழைய விஷயந்தான், அதே பாணி தான். அது வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமாக நான் பார்க்கல. அதே போல சார், இந்த இன்னைக்கு பேசின திருச்சியில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ரொம்ப எதிர்பார்த்தது, டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாரு, குதிரை பேரம்லாம் வந்து சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். தப்புன்னு சொன்னவர் பரவாயில்லையே வந்துட்டாரு மனுஷன், பாயிண்ட் பிடிச்சிருவாரு, பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன சொல்றாரு, திமுகவும் தீந்து போன சக்தியும் ஆட்சி அமைக்க பார்த்தாங்க அப்படின்றாரு. 25 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கு பதில் இல்ல. 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க எந்த ஒரு பலனும் இல்லாம வந்து வந்திருக்காங்களா? இசக்கி சுப்பையால இருந்து மரகதம் குமரவேல இருந்து எல்லாருமே வந்து அப்போ காந்தியா அவங்க எல்லாம் வந்து நேருவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுது. அப்போ இந்த குதிரை பேர சார்ஜர்ஸுக்கு நீங்க பாஜக எப்படி பல மாநிலங்கள்ல நடந்து கொண்டிருக்குதோ அதே போல விஜயும் வந்து பண்ணிருக்கிறாருங்கிறது தான் சார்ஜ். ஆனா அதுக்கு வந்து அவர் பதிலே சொல்லாம எப்படி வந்து தாவேகா தரப்பினரும் அதோட கூட்டணி கட்சி தரப்பினரும் திமுக அதிமுக வந்து பண்ணலையா? திமுக அதே விஷயத்தை தான் நான் சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் விசிட் போனீங்க, ஏன் ஹோம் மினிஸ்டர் பார்க்கல அப்படிங்கிறத பதில் சொல்லுங்க. நீங்களே சொல்லிருங்க. நீங்க என்ன கட்டுக்கதையா இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கைத்தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. தாராளமா பேசியிருக்கலாம், ஒரு கதை சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ஏன் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் ஏன் நீங்க பார்க்கல? உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே. இல்லை டைம் இல்லை எனக்கு, நான் போய் படுத்ததே 3 மணிக்கு தான் படுத்தேன், அதிகாரிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு 3 மணிக்கு படுத்தேன், 6 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு டைம் இல்லை, உடனே வந்துட்டு ஒரு கதை சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் ரசிக்கும். ஓ தளபதி கஷ்டப்படுறாரியா நம்மளுக்காக அப்படின்னு பேசிட்டு தானே இருக்க போறாங்க. ஏன் நீங்க எல்லாத்தையும் தவிர்க்கிறீங்க? அதை கேட்ட விமர்சனம்ங்கிறீங்க.
என்னை வேணும்னே என்னை கட்டுக்கதை என் மேலே பழி சொல்கிறாங்க கிடையாது. உங்கள் மேலே இன்னைக்கு 21 நாட்களில் டெய்லி ஒரு கான்ட்ரவர்சி உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கும் பதில் கிடையாது உங்கள்கிட்ட. அதான் சொன்னேன், டெல்லி விசிட் விசிட் முக்கியமானது. நீங்கள் ப்ரெஸ்ஸையாவது பார்த்து இதெல்லாம் கேட்டிருக்கேன், இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னு இல்லை. பட் இன்னைக்காவது உங்கள் கட்சிக்காரங்கள்ட்டையாவது மற்றவங்கள பற்றிலாம் இல்லை, நான் உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், நான் டெல்லி போனேன், பிரைம் மினிஸ்டர் இதை பார்த்தேன், நான் வந்து உள்துறை அமைச்சரை பார்க்கலன்னா இதுதான் காரணம். அதே மாதிரி நிதி அமைச்சரை பார்த்து இவ்வளோ நமக்கு டெபிசிட் இருக்குது, நம்மளோட பிரச்சனை இருக்குதுன்னு நிதி அமைச்சர்ட்டையும் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை பேரம்னு சொல்லிட்டு என்ன குதிரை பேரம்? எனக்காக பிடிச்சி எனக்காக வந்தாங்க, தாவேக்காவுடைய கொள்கைக்காக வந்துட்டாங்க, அவங்களா ரிசைன் பண்ணிட்டு அவங்களா போனாங்கன்னு சொல்லுங்கள். எதையுமே விளக்கமே சொல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டே தள்ளி 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 போகுதான் உங்களுக்கு பெரிய சிக்கலாக போகுது. அதனால மாற்றம் இல்லை. அதனால தான் விஜய் உடைய இன்றைய விஷயம் வந்து எல்லாமே ஒரு, அது என்ன சொல்கிறது, பழைய முந்தையில் புதிய கல்லுன்னு சொல்லுவாங்களே, அதே தான். இன்னும் விஷயம் ஒன்றும் பெருசாக இல்லை, எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட அதான் கரெக்டாக 4:30 மணிக்கு ஏறினார், ஸ்டேஜ் ஏறினார், 4:53க்கு இறங்கிட்டார். கரெக்டாக 23 நிமிஷம் இருந்தார், அவ்வளோதான். அவருடைய பேச்சு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதையும் சொல்லிட்டாரு, நான் எல்லாம் கூட்டத்தில் நாங்கள் 20 நிமிஷம் தாங்க நான் பேச போகிறேன் அப்படிங்கிறது அதையும் சொல்லிட்டார். அதே போல சட்டம் ஒழுங்கு பத்தி நம்ம சொன்னோம். அதுல கூட என்னையே பழி போடுறாங்க அப்படின்றாரு. அவர்தான் வந்து சீஃப் மினிஸ்டர், அவர்தான் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. ஆனாலும் அந்த சட்டம் ஒழுங்கு விதமா வந்து தெருக்கு தெரு சந்துக்கு சந்து நீங்க தான் போதை புழக்கத்தை அதிகமாக்கி வச்சிருக்கீங்க, அப்ப அதிக ஸ்ட்ரிக்டான அதிகாரிகளை போட்டிருக்கேன் அப்படின்றாரு. சினிமால சொல்லுவாங்கல்ல, ஆபீசர்ஸ் எல்லாம் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல படத்துல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காராம். சிஎம் சொல்றது அதான், அதை டீம் ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு வேலை என்ன? ஏதோ ஒரு டைம் போடுங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ள நான் பண்றேங்க, சரி பண்றேன், எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே போறீங்க. இப்போ நிதிநிலை எப்போ உங்களுடைய ஏகப்பட்ட இது சொல்லியிருக்கீங்க, வாக்குறுதி எப்போ சரி பண்ண போறீங்க? அதை பற்றி நிதிக்கே எப்போ சொல்லிடுறாரு, எது கேட்டாலும் உங்களுக்கே தெரியும், கையில் ஒன்றுமே இல்லை, கஜாலாம் காலிங்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு தான் செய்ய போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஏன் நீங்கள் 2500 ரூபா பணம் எப்போ நீங்கள் தரப்போறீங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அது எப்போ? ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்கள். இதெல்லாம் முடியும்னா எனக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லுங்கள், இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும்னா நீங்கள் திருப்பி எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? அது 21வது நாள் கழிச்சு வந்து திமுக தான் காரணம்ட்டு போயிட்டீங்க. திருப்பி இன்னும் 1 மாதம் கழிச்சு இதே வார்த்தையும் இதே பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்குமா? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து என்ன பண்ணி இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வேற மாதிரி கேட்பாங்கல்ல, தப்பா மேடம். என்ன உண்மை தானே? சரி பண்ணுங்க. இல்லை பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தீங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், நிதி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லுங்க, ஓப்பனாக பேசுங்க. எதுவுமே இல்லைன்னா எப்படி சரியா இருக்கும் அது? சார், இன்னும் அவர் வந்து முதலமைச்சர் விஜயா வந்து அவர் அந்த பரிணாமம் அடையலையா? இன்னும் ஒரு தலைவர், தாவேகா தலைவரும் இன்னும் நம்ம மக்கள்கிட்ட வந்து ரசிகர் மனப்பான்மையோட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் அணுகிறாரா? 100% வைக்கும். அதை என்னை பொறுத்தவரை 100% இன்னும் கூட தன்னை அவர் என்ன காரணம்னா அவர் அப்படி வேற மாதிரியே பேசி பழகிட்டார். சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு உணர்ந்து சில விஷயங்களை அடக்கி வாசிக்கணும்னு அவருக்கு தெரியலை. மீண்டும் அவர் திமுகவை பற்றி தீய சக்தி, என்ன தீந்து போன சக்தி, தூர சக்தி, அதுக்கு ஒரு பெரிய ராஜேந்தர் வசனம் மாதிரி சக்தி 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 பார்த்து வேற பாக்குறாரு. தெரிஞ்சு இந்த அடுக்குமொழியெல்லாம் கரெக்டா பேசக்கூடியது அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன். சரி, அவரு கொஞ்சம் எழுதி கொடுத்துருப்பாங்க. தெரியலங்க, பாவம் நாஞ்சில் சம்பத் அண்ணனோட வருத்தமா இருக்கு, ஆலயம் காணவரை. பொதுவாக நான் சொல்றேன், நான் இன்னைக்கு அவருடைய பேச்சு எதுவுமே ஒரு முதல்வருக்கான முதல் பேச்சு. இது நல்லா புரிஞ்சுங்க. சிஎம் ஆகி பப்ளிக் மீட்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். எவ்வளோ அருமையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது. திருச்சியில் சில விஷயங்களை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் நல்லா இருந்திருக்கும். எதையுமே நீங்கள் ஒரு பிளானே இல்லாமல் ஒரு டிவிக்கு நிற்குதா? இந்த கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் பிளானே பண்ணாமல் இருக்குங்கிறத கண்கூட தெரிந்தது. முதல்வருடைய இந்த ஒரு ஏனோதான பேச்சுங்கிறது
எந்த பிளானும் இல்லாமல் டிவிக்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பட்டவத்தனமாக தெரிஞ்சிருச்சு. விஜய் நல்ல ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. கண்டிப்பாக அவரால் ப்ரெஸ்ஸை டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு அப்டேட்டே பண்ணிக்கலையே பல விஷயங்களை. நீங்கள் எதாவது கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவார்? இப்பயுமே தீய சக்தி, தூர சக்தி, அந்த சக்தின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும். நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் வந்துட்டீங்க டிவிக்கே தூய சக்தி ஆட்சி அமைத்து 21 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அந்த சக்தியெல்லாம் சொல்ல முடியாது. இனிமேல் தூய சக்தியை பற்றி தான் பேசி ஆகணும். ஸோ தூய சக்தி என்ன செய்ய போகுதுங்கிறத எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒரு சிஎம் வந்து இன்னைக்கு 23 நிமிஷம் பேசிட்டு போயிட்டார். அதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் ஐக்கியம் அதில். அதுதான் மேட்ரு. இன்னும் இந்த பெண்கள் அதே பாணியில் தான் நின்றுட்டு இருந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லணும். நிச்சயமா சார். திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்த தொகுதிக்கு அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், அதனுடைய பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம்.